ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூட்டியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. இன்று மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் 9ஆம் நாள், ஆங்கில தேதி 25/11/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமி திதி இரவு 7:49 வரைக்கும். இன்றைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இரவு 9:38 வரைக்கும். இன்று 60 நாழிகையும் சித்தயோகம் கூடிய நாளாக அமைகிறது. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று வாரசூலை வடக்கு வடமேற்கு, பரிகாரம் பால். இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். எங்கள் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையுமா, இல்லை டென்ஷனாக இருக்கும்? பாருங்கள், உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருக்கார். எந்த ஒரு ராசிக்கும் 5ஆம் இடத்துல ராசிநாதன் போய் அமர்ந்தாலே சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய நாள். சந்தோஷமாக இருப்பீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை கருதி கம்ப்யூட்டர், லேப்டாப், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கி தருவீங்க. பிள்ளைகளுடைய வளர்ச்சியும் மிக சிறப்பாக இருக்கும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. என்னதான் குரு உச்ச நிலையில் வக்ரம் பெற்றிருக்கார், நீச்ச நிலையில் இருக்கிறார், இருந்த போதிலும் சுப கிரகம் அல்லவா. 2இல் குரு இருப்பது என்பது பொருளாதாரத்தில் ஒரு நல்ல அதி சுபீட்சத்தை காட்டுகிறது. இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி காசு பணம் குவியும். உங்களுக்கு வருமானம் வருது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவங்க யாராவது கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்க, இந்தாங்க வச்சிங்க, நான் அப்புறம் ஊருக்கு போயிட்டு வாங்கிக்கிறேன். அதுபோல் அடுத்தவங்க காசு கூட குவியக்கூடிய ஒரு காலகட்டம். கேது பகவான் 3இல் இருந்தாலும் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார். இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு உள்ள கருத்து வேறுபாடு வரும். 4ஆம் இடத்தை சனி பார்க்குறார். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. சுகஸ்தானம் கெட்டு போகுது. சுகம் ரெஸ்ட் எடுக்க முடியல. அதிகப்படியான உழைப்பு செய்ய சிந்துறீங்க. பணிச்சுமை அதிகம், வேலை பளு அதிகம். தொழிலில், உத்தியோகத்தில் எந்த ஒரு நிலையிலும் உங்களுக்கு அதிகப்படியான வேலை பளு இருக்கிறது. அப்போ வேலை பளு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வேலைக்கு உண்ண முடியாது, உறங்க முடியாது, டென்ஷன், பரபரப்பு, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலருக்கு தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். மற்றபடி 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. சனி பகவான் 10இல் அமர்ந்து இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். சூப்பருங்க. தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும். உத்தியோகத்திலையும் ஒரு நல்லது நடக்கும். ஒரு டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல தகவல் வரும், பர்மனெண்ட் ஆக போகிறோம் அப்படின்னு.
அந்த அளவுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு நாள். 2ஆம் இடத்து அதிபதி 8இல் இருக்கிறார். ஆனாலும் கூட குரு பார்வையில் இருக்கார். சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு மிதுன ராசிக்கு இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால ஒன்றும் பயப்படாதீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். எப்பொழுதோ தொலைந்து போன பொருளோ அல்லது ரொக்கமோ இன்னைக்கு உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு நாள். வராக்கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். சூப்பர். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் இன்று அனுகூலமான ஒரு நாள். பண வரவு, அவங்களால ஆதாயம் இருக்கும், அனுகூலம் இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள். இன்புட் அதிகமாக இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ வருமானம் சிறப்பாக இருக்கும். மற்றபடி அயல செயல போகும் கெடுகிறது. 7ஆம் இடத்து அதிபதி 2இல் ஆதரவாக இருந்தாலும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போனவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. மற்றபடி நண்பர்கள் கூட கொஞ்சம் நண்பர்களால் பிரச்சனைகள் வரலாம். கூட்டு தொழில் பண்ண இடத்துல கூட்டாளிகளால் சில சலசலப்பு ஏற்படலாம். இதெல்லாம் விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் எந்த குறையும் கிடையாதுங்க. மற்றபடி பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, தனியார் துறையில் இருக்கிறவங்க, சொந்தமாக கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவர்கள், நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், அத்துணை பேர்களுக்கும் இந்த நாள் ஒரு திருப்பு முனையை தரக்கூடிய நாள். அதிகப்படியான உழைப்பு, ஆனால் வருமானம் சிறப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இந்த நாள் மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.